ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வேலைக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க, ஒரு சிலர் வீட்டில் இருப்பீங்க. முந்தையாவது 24/7 ஏதோ ஒரு பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதுவும் முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ பாதி பேர் சீரியல் பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுடைய லெஷர் டைமில். இன்னும் கொஞ்சம் பேர் என்னென்னா யூடியூப்பில் என்னென்ன நடக்குது, சோஷியல் மீடியாவில் என்ன நடக்குது, யார் வீட்டில் என்ன காசிப் நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு அந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்க உங்களுடைய அந்த கேரக்டரை விட்டுட்டு வெளியே வந்துடுங்க. ஏன்னா அதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுடைய நேரம் வேஸ்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மன நிம்மதியும் நம்ம இழக்கிறோம். ஸோ நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம பார்க்கறதும் கேட்கறதையும் விட்டுட்டு நம்ம குடும்பத்துக்கு பிரயோஜனமான விஷயங்கள், நம்முடைய குழந்தைகளுக்கு பிரயோஜனமான விஷயங்கள், நம்ம என்ன சொல்ல நம்ம வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கோங்க. அதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது இதே சோஷியல் மீடியாவில். அதுங்களெல்லாம் பார்த்து அந்த நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற வழியை பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்னா, நிறைய பேர் என்கிட்ட அடிக்கடி கேட்குறது என்னென்னா, ஒரு உறவை இழந்துட்டோன்னா அந்த உறவை விட்டு அந்த அந்த பெயினை விட்டு எப்படி வெளியே கடந்து வர்றது. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு பிரேக்கப் ஆகலாம், இல்லை ஒரு நல்ல உறவுகள் வந்து பிரிஞ்சு போகலாம், இல்லை ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிரிஞ்சு போகலாம். ஏதோ ஒன்று ஆகும்போது ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகி நம்ம லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கிறதுனே தெரியாமல் மூவ் ஆன் பண்ண முடியாமல் நம்ம அங்கேயே நிற்போம் இல்லையா? அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா நிறையா பேர் என்கிட்ட கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவும் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்ற கருத்து உங்களுக்கு தெளிவாக புரியும். அதில் ஏதேனும் கருத்து உங்களுக்கு வேறுபாடுகள் இருந்தால் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள், நான் அதை ஏற்றுக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாழ்க்கையில் ஒரு பெரிய பொய் இருக்குது. நல்லவங்களாக இருந்தால் நம்மளை எல்லாருக்கும் பிடிக்கும், அன்பாக இருந்தால் நம்மளை யாரும் விட்டு போக மாட்டாங்க. இதை விட ஒரு கேவலமான பொய் வேறு எதுவுமே கிடையாது. இதை நம்பி ஏமாந்தவங்க தான் நிறைய பேர் இன்றைக்கி நடுத்தருவில் நிற்கிறாங்க. இன்றைக்கி நம்மளை ஒருத்தவங்க தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க, ஆனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இல்லையா? இதை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு மண்டைக்குள்ள ஒரு கேள்வி இல்லை, நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் இது இப்படி நடந்ததுன்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? நம்ம பண்ண ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுமா? மனுஷனுடைய இயல்புகளை நம்ம புரிஞ்சுக்கல. நம்ம வந்து சினிமாவில் வர மாதிரி இல்லை சீரியலில் வர மாதிரி ஒரு தியாகியாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் உலகம் வந்து அப்படி கிடையாது. என்னென்னா, நம்ம யார் காலில் விழுறோமோ நம்ம அந்த மாதிரி ஆட்களை தான் உலகம் வந்து மிதிச்சுட்டு போகும். புரியுதா? நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லிடுவோம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை கடந்து போகும்பொழுது அதோடைய வலியும் என்ன சொல்ல அதோடைய உண்மையான அந்த ரியாலிட்டியும் அந்த வாழ்க்கையில் அந்த சிச்சுவேஷனை கடந்து போனவங்களுக்கு தான் புரியும். புரியுதுங்களா? இன்னைக்கு அந்த நம்மளை காயப்படுத்திட்டு போனவங்க என்னைக்காவது ஒரு நாள் தூங்க முடியாமல் ஐயோ நம்ம இவங்களை இழந்துட்டோம் அப்படி என்னைக்காவது கதறி அழணும்னு நம்ம ஆசைப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்போது இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நான் சொல்கிற ஒரு விஷயங்களை வந்து எப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரும். புரியுதா? ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் வந்து முதல்ல பாசப்பொடியில் சிக்கிட்டு மானத்தை இழக்காதீங்க. புரியுதுங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம இன்னொருத்தவங்க மேலே அளவுக்கு அதிகமான பாசத்தை வச்சுட்டு அதை விட்டு நம்மளால் அவங்கள இழந்துட்டு இருக்க முடியல. அவங்க நம்மளை திட்டிட்டு சண்டை போட்டு போனோடனே நம்ம உடம்புக்குள்ளே ஒரு மாற்றம் இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? நமக்கு படபடன்னு இருக்கும், ஒரு மாதிரி வேர்க்கும், நம்ம ஒரு மாதிரி என்ன சொல்ல ஒரு ஸ்டெடி மைண்டாகவே இருக்க மாட்டோம், தூக்கம் வராது. புரியுதா? ஃபோனை எடுத்து பார்த்துட்டே இருப்போம் இல்லையா? அவங்க ஆன்லைனில் இருக்காங்களா, எனக்கு பதில் மெசேஜ் கொடுப்பாங்களா, ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்களா அப்படின்னு நம்ம ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு தேடல் வச்சுருப்போம். இதுக்கு பேர் வந்துட்டு அன்பு கிடையாது. இது நம்ம தனிமை பயம். நம்ம அவங்கள இழந்துருவோமோன்ற அந்த தனிமை பயம். அவங்க மேலே தப்பே இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இறங்கி போகிறோன்ட்டு நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? சாரின்னு சொல்லிட்டு நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருக்காதீங்க நம்ம கெஞ்சிரும் இல்லையா? இதுதான் நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு தப்பு. என்ன தெரியுமா? பசிக்குதுன்னு சொல்லிட்டு யாராவது போயிட்டு வெறும் பாத்திரத்தை பார்த்துட்டு இருப்பாங்களா? இல்லை இல்லையா? நம்ம அந்த தனிமையை பார்த்துட்டு அவங்கள ஓடும்பொழுது அவங்க எப்படி தெரியுமா நம்மளை பார்க்குறாங்க? ஒரு பிச்சைக்காரனாக பார்க்குறான். இவன் எங்கே போகிறான், இல்லை இவன் எங்கே போகிறான், நம்ம என்ன அசிங்கப்படுத்தினாலும் இவனோ இவளோ இங்கே தான் வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு தைரியம் வந்துடுது. நீங்கள் எப்போ நம்ம சுயமரியாதையை விட்டுட்டு நம்ம அவங்கக்கிட்ட போகிறோமோ அப்போது அவங்க நம்மளை மதிக்கிறத நிறுத்திடுறாங்க. அவங்க பண்ண தப்புக்கு கூட அவங்களுக்கு ஒரு உணர்வே வராது. அவங்க மாறவும் இல்லை, அவங்க அதை மன்னிப்பு நம்மக்கிட்ட கேட்கவும் இல்லை. பட் நம்ம அவங்கள கூப்பிட்டது என்ன ஆகிடுது? அது வந்து ஒரு தற்காலிகமான நிம்மதி தான். பட் இதோட கான்சிக்வன்சஸ் என்ன தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இன்னும் நம்மளை அவங்க அதிகமாக காயப்படுத்துவாங்க. புரியுதா? ஏன்னா மனுஷ மனம் வந்தது ரொம்ப என்ன சொல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஆனது. புரியுதா? எங்கே எது ஈஸியாக கிடைக்குதோ அதை மதிக்க மாட்டோம். கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்குகிற பொருளுக்கும் ரோட்டில் கிடைக்கிற காசுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நம்ம ரோட்டில் கிடைக்கிற காசு நான் ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்து வச்சுப்போம். அதே நம்ம கஷ்டப்பட்ட காசை நம்ம எப்படியாவது இழக்க விரும்புவோமா?
அதே மாதிரி தான் நீங்கள் ரோட்டில் கிடக்கிற காசு மாதிரி ஆயிடாதீங்க. தனிமை வந்து உங்களுக்கு வலிக்குதா, வலிச்சா அழுங்க, வேதனைப்பட்டா வேதனைப்படுங்க, பட் அந்த ஃபோனை தொடாதீங்க. அவங்க இல்லாட்டினாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கோங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்தி அவங்க நம்மக்கிட்ட பேசாமல் இருக்காளேன்னு அவங்க யோசிக்க பார்ப்பாங்க. நம்ம இல்லாத அந்த அந்த ஸ்பேஸ் தான் அவங்களுக்கு நம்மளை பற்றின ஒரு வேல்யூ கொடுக்காது. ரெண்டாவது வந்து தெரியுமா, போலி வேஷம் போடாதீங்க. ஒரு அதாவது எப்படி சொல்லுவாங்க, டோன்ட் ட்ரை டு ஷோ யுவர் வேல்யூ. என்னன்னா இப்போ ரொம்ப நாளாக என்ன பண்ணுறோம் தெரியுமா, ஒரு லவ் ஃபெயிலியரோ இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிரேக்கப் ஏதோ ஒன்று நடக்குது, உடனே என்ன பண்ணுறோம், நம்ம சோஷியல் மீடியாவை எடுத்து உடனே அழகான ஒரு பாட்டு, ஒரு சோகமான பாட்டு போடுறது, இல்லை நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிறது, அப்படி கண்ணாபின்னான ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மாதிரி காமிக்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறோம். பட் உண்மையாகவே நம்ம சந்தோஷமாக இருக்கோமா, கிடையாது. அவங்க நம்மளை பார்க்கணுன்றதுக்காக தானே நம்ம அதெல்லாம் பண்ணுறோம். ஒரே ஒரு புரிஞ்சுக்கோங்க, நிறை குடம் ஒரு நாளும் தழும்பாது, குறை குடம் தான் தழும்பாது. ஒரு மாதிரி யோசிச்சு பாருங்க, கோல்டு என்னைக்காவது வந்துட்டு அது உராசுனா சத்தம் வராது, அதே தகரத்துல இருந்தால் சத்தம் வரும். புரியுதுங்களா? நம்மளை விட்டு போனவங்க கிட்ட நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா நம்மளை விட்டு போனவங்க என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சுவாங்க. அவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க, உள்ளுக்குள்ளே இவன் நடிச்சிட்டு இருக்கான், இவன் வெளியில நடிக்கிறான்டா, உள்ளுக்குள்ள வேதனைப்படுறான் அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி மரியாதை இன்னும் குறைவாக அவன் நினச்சிப்பான். புரியுதா? நான் நல்லவன், நான் அழகானவன், நம்ம விற்கிறதுக்கு நம்ம ஒன்றும் வந்து என்ன சொல்ல, ஒரு ஷாப்பில் கிடைக்கிற ஒரு பொருள் கிடையாது. நம்மளுடைய வேல்யூ என்னன்றது அவங்களுக்கு இயல்பாகவே தோணணும். நம்ம எப்போவுமே அவங்கள பற்றி கவலைப்படாமல் நம்ம வேலையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கவனம் செலுத்தி நம்ம அமைதியாக முன்னேறிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அமைதிக்கு ஒரு கம்பீரம் இருக்குது. புரியுதா? அந்த உணர்வு வந்து அவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கும். ஐயோ இவங்க என்ன வரவே இல்லையே, அப்படி நம்ம வரலைன்னா இவன் நம்மளை பற்றி கவலையே படலையா, இவன் நம்மளை தாண்டி போயிடுவானோ அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. புரியுங்களா? நிஜமான வெற்றி வந்து எப்போவுமே சத்தம் போடாது. மூணாவது வந்து புரியுதா, எப்போவுமே வந்துட்டு எப்படி புலம்பிகிட்டே இருக்காதுங்க. புரியுதா? எல்லாரும் என்னை ஏமாற்றிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்களேன்றது புலம்பி தள்ளுற பழக்கம் இருந்தால் தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. புரியுதா? அது ரொம்ப கெட்டவன ஹேபிட். புரியுதா? அவங்க நம்மளை காயப்படுத்துனது உண்மைதான், நமக்கு வலிக்குதுன்னு உண்மைதான். பட் அதையே நினச்சிக்கிட்டு பார்க்குறவங்க கிட்ட கேட்குறவங்க கிட்டலாம் அவன் என்னை அப்படி பண்ணிட்டா, இல்லை அவள் அப்படி பண்ணிட்டா, அப்படி எவ்வளோ நாள் புலம்பிகிட்டே இருப்பீங்க, எவ்வளோ நாள் இந்த பழைய புராணத்தையே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ உலகம் நம்மளை எப்படி திரும்ப பார்க்கும், நம்மளை வந்து ஒரு தோல்வியான ஒரு விக்டிமாக தான் நம்மளை பார்க்கும். ஃபஸ்ட்டு நம்ம கேட்கும்போது சொல்லுவாங்க பாவம் அப்படின்னு. திரும்ப திரும்ப நம்ம அதே விஷயத்த பலவிதமான ஸ்டைலில் ஆனால் சொன்னாலும் அவங்க என்ன நினைப்பாங்க, இவன் எப்பவும் தான் வந்தாலே அவன் புலம்பிகிட்டே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம தான் ஒதுங்கி போயிடுவாங்க. புரியுதா? நம்ம அழுதா பலவீனம்னு சொல்லுவாங்க, நம்ம அழாமல் இருந்தால் கல் நெஞ்சக்காரன்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்போ என்னதான் பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சிம்பிள் விஷயம், உங்களுடைய காயத்தை, உங்களுடைய பெயினை நீங்க அதை ஆப்போசிட்ல உள்ள உங்க எதிரிகிட்ட காட்டாதீங்க. புரியுதா? நீங்க காயப்படும் பொழுதுதான், நீங்க சோகமா இருக்கும்போது அவங்களோட காயப்படுத்துறவங்க அப்பதான் சந்தோஷப்படுவோம். பரவாயில்லையே, நம்மளை பத்தி தான் இவன் எல்லாருக்கையும் புலம்பிட்டு இருக்கான், புரியுதா, நம்மளை பத்தி தான் இவன் எல்லாருக்கிட்டையும் அழுதுட்டு இருக்கான் போது அவனுக்கு அது ஒரு விக்ட்ரி மாதிரி ஆயிடும். இனிமே என்ன பண்ணுங்க, உங்க கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உங்க மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை கொண்டு வந்துட்டு, இனிமே நான் ஒரு ராஜாவா இல்லை ஒரு ராணியா நான் வாழ்வேன், நான் யாருக்காகவும் கவலைப்பட மாட்டேன். நீங்க வாழ்ந்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை காயப்படுத்த என்ன யோசிப்பாங்க, பரவாயில்லையே இவன் என்ன இப்படி எழுந்து வரானே, இவன் நம்ம எவ்வளோ காயப்படுத்தணும் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி அவனுக்குள்ள வராம, நம்ம அழுது தீர்க்காத விஷயத்த நம்ம மௌனமும் நம்ம கம்பீரமும் தீர்த்து வைக்கணும். முக்கியமான விஷயம் தெரியுமா, நம்முடைய நிழல், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா டோன்ட் சேஸ் த ட்ரீம். அதாவது நம்ம ஒருத்தவங்க நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றோம், எனக்கு போகாதப்பா ப்ளீஸ்ப்பா, நீ இல்லைன்னா நான் செத்துருவோம்ப்பா, நீ இல்லைன்னா அந்த உலகமே இல்லைப்பா, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாதீங்க, அப்படி பின்னாடி ஓடாதீங்க. நம்ம யாரையாவது துரத்துறோன்னா என்ன நடக்கும், அவங்க இன்னும் வேகமாக ஓடுவாங்க இல்லையா? இதுதான் இயற்கையோட இது. நம்ம அவங்க மேலே அன்பு வச்சு ஓடுறோம், அவங்களுக்கு அது தொந்தரவாக தெரியுது. ஸோ அதுக்கு நம்ம பண்ணுற ஒரே விஷயம், கிடைப்பதுக்கு அரிதாக இருக்கிற பொருளுக்கு தான் வேல்யூ அதிகம் இல்லையா? ஸோ தண்ணி தாராளமாக கிடைக்கும் போது அதோட வேல்யூ நமக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் டெசர்ட்டில் போகும்போது தான் அதை ஒரு சொட்டு தண்ணியோட வேல்யூ அப்போ தான் நமக்கு தெரியும். நம்ம கூட்டின உடனே அவங்களுக்கு மெசேஜ் கொடுக்கறது, அவங்க கூப்பிட்டா உடனே நம்ம அவங்களுக்கு கால் அட்டன் பண்ணுறது, அவங்க காலில் விழுந்து கிடக்கிறது, நமக்கு அவங்க கேட்டதெல்லாம் நம்ம செய்யும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வந்து ஒரு வேல்யூ இல்லாத பொருளாக நம்மளை வச்சிடுறாங்க. புரியுதா? அதை வந்து அவங்க பொக்கிஷமாக பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே அப்படிதான், வேல்யூ இல்லாத பொருளை எப்பவுமே அதை வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க. புரியுதா? அவங்க இப்போ நம்ம எதிர்பார்க்குற இடத்துல இல்லாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மளை தேடுவாங்க. ஏன் இவன் நம்மளை தேடலைன்னு அவங்க நம்மளை தேட ஆரம்பிப்பாங்க. என்ன ஆச்சு, நம்மளை விட ஒரு பெட்டர் ஆப்ஷனுக்குள்ள அவளுக்கு கிடைச்சிருச்சா, இல்லை அவனுக்கு கிடைச்சிருச்சான்னு அவங்க மனசுக்குள்ள 1000 கேள்விகள் வரும். புரியுதா? அந்த சந்தேகம் அவங்கள நிம்மதியாமல் இருக்க விடாது. புரியுதா? நீங்கள் பேசாமல் இருக்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை.
ஏதாவது நம்ம இந்த ட்ராமா போடுறத விட்டுட்டு நம்ம நகர்ந்து போகணும். புரியுதா? என்ன ப்ராப்ளம் வந்தாலும் மூவ் ஆன் ஆகிட்டு போங்க. நம்மளை விட்டு போனவங்க நம்மளை விட்டு எதை எதிர்பார்ப்பாங்க? நம்மளுடைய என்ன மாதிரி இருக்குது, எப்படி இவன் எந்த அளவுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறா, இவன் வந்து நம்மளை திட்டுறாளா, இல்லை இவன் நம்மளை திட்டுறானா, நம்ம சண்டை போடுறோமோ, இல்லை வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் போடுறாங்க, என்ன சண்டை போடுறோம், இதெல்லாம் தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ராமாவை நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க ஈஸியாக உடனே அடுத்த நிமிஷம் என்ன சொல்லுவாங்க, இவன் ஒரு சைக்கோ, இவன் ஒரு சண்டைக்காரி, இவன் கூடலாம் எவன் இருப்பான், அதனால தான் பிரிஞ்சு வந்துட்டேன்னு அவன் அதை வச்சு ஒரு சீன் கிரியேட் பண்ணுவான். சொல்லு, இந்த மாதிரி வலையில போய் நம்ம விழுந்துடக்கூடாது. அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் நடந்துடாது. கோபம் வருதா, வரணும், ஆனால் அதை வெளியில் காட்டாதீங்க. ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு ஸ்மைலோட, சரி உன்னோட இஷ்டம், உனக்கு என்ன பிடிக்கலையா, அது உன்னோட இஷ்டம்ட்டு அதை தாண்டி போயிடுங்க. எந்த ஒரு சத்தமும் இல்லாமல், எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் விலகி போங்க. அப்போ அந்த அமைதி அவங்கள பைத்தியம் பிடிக்க வைக்கும். இவன் மனசில் என்னதான் இருக்குது, ஏன் இவ்வளோ காமாக இருக்கா, ஒருவேளை நான் தான் தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்னு அவங்க குழம்பி போவாங்க. அவங்களுடைய மனசாட்சி, உங்களுடைய மௌனம் வந்து அவங்களுடைய மனசாட்சி குத்தி கிழிக்கும். அவங்க சண்டை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கொஞ்ச நேரத்தில் மறந்துடுவாங்க. அதே நீங்கள் சைலண்டாக போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள மனசில் என்ன சொல்ல முடியும், குத்தி கிழிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒன்று பண்ணாதீங்க, கண்ணுக்கு பல்லுக்கு பல்லுன்னு பண்ணாதீங்க. அவங்க கேவலமாக பேசிட்டாங்கன்னு நீங்களும் அவங்கள கேவலமாக பேசிட்டீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போ அதனால யோசிச்சு, சாக்கடையில் வந்து கள்ள தூக்கி எரிஞ்சால் என்ன பண்ணும், அந்த சாக்கடையோ நமக்கு மேலே தான் தெரியும் இல்லையா? அங்கே இருக்கிற அதுக்கு என்ன சொல்ல, அவங்களுக்கு சிறந்த ஒரு என்ன சொல்ல, ஒரு பழி வாங்குறது என்னன்னா, அவங்க இல்லாட்டினா நான் இன்னும் சந்தோஷமா இருப்பேன், இன்னும் சிறப்பா, இன்னும் அழகா நான் வாழ்ந்து காட்டுவேன். இதுதான் நம்மளுடைய நம்மளை எதிர்த்தவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு வெற்றி. இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு அவங்க வந்து நம்மளை பார்த்தாலும் நம்ம ஒரு சூப்பரா இருக்கணும். புரியுதா? நீங்க உங்களை கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது உங்களை விட்டு போனவங்க முன்னாடி நீங்க ஒரு அழகான ஒரு வாழ்க்கையில இருப்பீங்க. இந்த ஆளை போய் நம்ம கட்டியிருந்தோம்னா, இல்லை இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம கூட இருந்திருந்தோம்னா இன்னைக்கு நம்ம இந்த வாழ்க்கையில இந்த சக்ஸஸ் அடைஞ்சிருக்க முடியாதுன்னு நம்ம யோசிப்போம். புரியுதா? இன்னைக்கு நம்ம ஜெயிச்சு காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அவங்க நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, ஒரு பிரமிப்பாக பார்ப்பாங்க. நம்ம ஜெயிக்கிறது தான் லைஃப்பில் அவங்களுக்கு கொடுக்குற மரண அடி. புரியுதா? நம்மளுடைய சந்தோஷம்தான் நம்முடைய எதிரிக்கு மிகப்பெரிய தண்டனை. எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருந்துடாதீங்க. யார் வேணாலும் வந்து நம்ம மனசில் குப்பையை கொண்டுட்டு போகலாம். நம்ம மனசு வந்து ஒரு அரண்மரம் மாதிரி வச்சுக்கோங்க. புரியுதா? அதுக்குள்ளே யாரை விடணும், யாரை விடக்கூடாதுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். புரியுதா? நம்மளை காயப்படுத்தினவங்கள, நம்ம அன்புக்கு தகுதி இல்லாதவங்களை, அதாவது நமக்கு எந்த விதத்துலையும் ஒர்க் இல்லாதவங்க, நம்முடைய காதலை புரிஞ்சிக்காத அவங்க தான் அதே சொல்ல அன்லக்கி. புரியுதா? நான் இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. புரியுதா? ஒரு குழந்தைக்கு வந்துட்டு நம்ம ஒரு வேல்யூவான ஏதோ ஒரு பொருள் கொடுத்தா அந்த குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா? நம்ம எதுக்கு கொடுக்கணுமோ அது எதுக்கு தான் சரி. நம்ம கொடுக்குற அன்பை அவங்க வந்து அதை ஏற்றுக்காம அதை வந்து மிதிச்சுட்டு போகிறாங்களா, அதை நீ பற்றி கவலைப்படாதீங்க. வைரத்தை ரோட்டில் போகிறவங்கெல்லாம் வந்துட்டு எடுத்து விளையாட முடியாது இல்லையா? அதுக்கு ஒரு தகுதி இருக்குது. அதே மாதிரி இனிமே நீ வாழ்க்கையில் எதிர்பார்த்து உள்ளே வரணும்னா உனக்கு ஒரு தகுதி வேணும்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கோட்டையை எழுப்பி வச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் உங்களை மதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ உலகம் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். உங்களை விட்டுட்டு போனவன் என்ன தெரியுமா யோசிப்பான், இவன் நான் பார்த்த மாதிரி இவன் ஒரு சாதாரண ஆள் இல்லை, இவன் வந்து வேறு மாதிரி, இவனை நம்ம வந்துட்டு நம்ம நினைச்சது ஒரு தப்பான வேல்யூவேஷன் அவன் நினைப்பான். புரியுதுங்களா? இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, உடஞ்சி போனதை ஒட்ட வைக்க முயற்சிக்காதீங்க. புரியுதுங்களா? இவ்வளோ நீங்கள் மேலே நடந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து திரும்பி வருவாங்க. நம்மக்கிட்ட வந்து அழுது காட்டுவாங்க, சாரிப்பா நான் தெரியாமல் பண்ணிட்டேன், கோபத்தில் நம்ம பேசிட்டேன், இனிமேல் இப்படியெல்லாம் நடக்காது, அப்படியெல்லாம் நிறைய டைலாக் சொல்லுவாங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், பழைய பாசத்துல உருகி போய் பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுப்போம் இல்லையா? அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க மறுபடியும் அதே குழிக்குள்ள விழ போறீங்கன்னு தான் அர்த்தம். வாயால் சொல்கிற சாரிக்கு எந்த மதிப்பும் கிடையாது. புரியுது? அவங்களுடைய நடத்தையில மாற்றம் இருக்காது. நிஜமாக திரும்பி வந்திருக்காங்களான்னு பாருங்கள். இல்லை அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்களான்னு யோசிக்கோங்க. புரியுதுங்களா? அது உங்கள் கையில் தான் இருக்குது. நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்கள மீண்டும் நம்புறதுன்றது நம்மளே வந்து எப்படின்னா நம்ம சொந்த கையால் வச்சுக்க பிடிக்கிற மாதிரி. உடஞ்ச கண்ணாடியை ஒட்ட வச்சாலும் அது கிராக் கண்டிப்பாக இருக்கும். அதோடைய தழும்பு என்றைக்கும் மாறுது. மன்னிக்கலாம், பட் அந்த இடத்த வந்து மறுபடியும் கொடுக்கணுமான்றத 1000 தடவை யோசிங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஏமாறும் போது உங்களுடைய என்ன சொல்ல மனசு நீங்கள் எவ்வளோ ஒரு பலகீனமாக உடஞ்சி போய் இருந்திருக்கீங்க இல்லையா, அதை நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. அப்படிதான் நீங்கள் அதனால மறுபடியும் அந்த உறவை ஏற்றுக்கிறீங்கன்னா அவங்கள வந்து பார்த்து அவங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றம் இருக்கான்னு யோசிக்கணும்.
இன்னொன்று என்ன தெரியுமா, சில சமயம் அவங்க மன்னிப்பு கேட்க அவங்க வந்தாங்கன்னா கூட நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. புரியுங்க, அவங்க மன்னிப்பு கேட்டது உண்மையாக விடலை. சில சமயம் நீங்கள் நல்லா இருக்கிறத பார்த்ததும் அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அதுக்காக கூட அவங்க மன்னிப்பு கேட்டிருக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிச்சிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆன் பண்ணி போவீங்களா, இல்லையும் மறுபடியும் உட்காந்து இழந்து போன உறவுகளாக நினச்சிக்கிட்டு உட்காந்து ஓரமாக அழுதுட்டு இருப்பீங்களா? தயவு செஞ்சு அந்த தப்பை இனிமேல் பண்ணாதீங்க. இழந்து போனது போகட்டும். புதிய வாழ்க்கை, புதிய எதிர்காலம் உங்களுக்கு இருக்குன்றதை மறந்துடாதீங்க. கடந்து போன விஷயங்களை நினச்சி அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை இழக்காதீங்க. சந்தோஷமாக வாழுங்க. இதில் எந்த கருத்துக்களில் ஏதாவது மாற்றம் இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதில் ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் நானும் அதை எடுத்துக்கிறேன். முடிஞ்சால் நானும் லைவ்ல சந்திக்கலாம். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல்.